என்னுடைய மாற்றம். இந்த இரண்டாவது வகுப்பிலே நாம் வந்திருக்கிறோம். ரட்சிப்பை பற்றி அடிக்கடி கேட்டதுண்டு. சில பேர் ரட்சிக்கப்பட்டு இந்த ஜூம் வாயிலாக இருக்கக்கூடியவர்களில் அநேக ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆகியிருக்கலாம், ஆரம்ப நிலையில் இருக்கலாம், பல விதங்களில் இருந்தாலும் ரட்சிப்பினுடைய புரிதல் எந்த அளவுக்கு அந்த அறிவு ரட்சிப்பை பற்றி அந்த அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதுல நம்ம மெச்சூர்டா இருக்கிறோமான்றது தான் என்னுடைய கன்சர்ன். அதனால நான் சென்ற வாரம் சொன்னது போல யூதா எழுதின நிருபத்துல யூதா சொன்னதை போல அந்த ரட்சிப்பை பற்றி உபதேசத்தை பற்றி நீங்கள் அதுல நீங்க அதற்காக போராட வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி ஒரு புரிதல் இருந்தாதான் போராட முடியும். அதனால இந்த கிளாஸஸ் ஒரு குறுகிய கால ஒரு வகுப்புல இந்த ரட்சிப்பை பற்றி எடுப்பதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். நாம் எந்த ஒரு உபதேசத்தை படித்தாலும் வேதாகமும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் ஆதாமில் இழந்த ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை நாம் பிரதிபலித்து நம்முடைய வாழ்க்கையில் காட்ட வேண்டும். கிறிஸ்து இயேசு அதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த புதிய வாழ்க்கை, கிறிஸ்து இயேசுக்குள் நாம் அடைந்திருக்கக்கூடிய அந்த மெய் வாழ்க்கையினுடைய நிலைமையை இந்த உலக மக்கள் காணும்படியாக நாம் வாழ வேண்டும். அதற்கு ஒரு சரியான இன்ஸ்டிடியூஷன் நிறுவனம் எதுவென்று சொன்னால் சபைதான். உலக மக்கள் இந்த சபையில் இருக்கக்கூடிய கூடி வரக்கூடிய மக்களை பார்த்து தங்களுடைய வாழ்வியல் முறை எது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் சபை. எனவே இந்த சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு எல்லாம் வல்ல தேவன் கிருபை செய்வாராக. நாம் இந்த வகுப்புக்கு நாம் செல்லலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எஸ், இது செகண்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஒரு சின்ன சமரி சொல்றேன். பொதுவா ரட்சிப்பு என்ற வார்த்தை எபிரேய பாஷை யாஷா மற்றும் கிரேக்க வார்த்தை சொட்டீரியா, இந்த 2 வார்த்தையை குறித்து நாம் பார்த்தோம். பைபிள்ல வரக்கூடிய ரட்சிப்பு என்ற வார்த்தை வந்துட்ட உடனே நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை பத்தி தான் அது பேசுது, நம்ம எடுத்துக்கூடாதுன்றதுக்காக சில உதாரணங்களை சொன்னேன். ஆபத்திலிருந்து வரக்கூடிய ரட்சிப்புக்கு, குணமாகுதல், சரீர வியாதியிலிருந்து குணமாகுதல், சிறையிலிருந்து விடுதலை, இராணுவத்திடமிருந்து ரட்சிக்கப்படுதல், தப்பித்தல், இது போன்ற எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த சுட்டீரியா அல்லது யாஷா என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நாம எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது பார்க்கும் பொழுது சூழ்நிலை வசனங்களை வைத்துதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொன்னேன். இந்த ரட்சிப்பை குறித்து தேவன் எதிலிருந்து நம்மை ரட்சிக்க விரும்புகிறார், அந்த ரட்சிப்பு என்பது சொல்லும் பொழுது நான் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் அந்த உணர்வோடு கூட நாம் சொல்லுகிறோமா என்பதற்கு தான் நிறைய எடுத்துக்காட்டுகளை நான் சொன்னேன். ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவத்திலிருந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நம்ம சொல்லணும். அந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். வேதம் அதை தான் போதிக்கிறது. சீஷர்களும் அதை தான் போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் போதித்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் அந்த ரட்சிப்பை குறித்து தான் பேசினார்கள். தேவதூதர்களும் அந்த ரட்சிப்பை பார்க்க ஆசையாக இருந்தார்கள். இப்படி பல நிலைகளில் நாம் பார்த்தோம். இந்த வாரம் இரண்டாவது கட்டமாக நம்ம பார்க்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் 3 நிலைகள், ரட்சிப்பினுடைய படிநிலைகள் 3 நிலைகள் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு, 2வது பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பு, பாவத்தின் பிரசனத்திலிருந்து ரட்சிப்பு. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க கிளாஸ்ல. அதனால சொல்லும் பொழுது ஏற்கனவே கேட்டதானே சொல்லி ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, லெதாஜிக்கலா இருந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுக்கு பிறகு நான் அதனுடைய அதை விளக்கும் பொழுது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்பயுமே பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு என்பது கடந்த காலத்தில் வரும். பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பு நிகழ்காலத்தில் வரும். பாவத்தின் பிரசனத்திலிருந்து ரட்சிப்பு எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு, கடந்த காலம். இதை பத்தியா நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? மைண்ட்ல நீங்க வச்சுக்க வேண்டிய விஷயம், பாவத்தின் தண்டனையிலிருந்து, பெனால்டி ஆஃப் சின்ல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டேன்னு சொல்லும் பொழுது மறக்கவே கூடாது.
அது ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பான பாவம் மட்டுமே. வேற எதையும் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கூடாது. அதுல தெளிவா இருக்கணும். இங்கிலீஷ்ல பாருங்க, as Adam did. இன்னொரு மொழிபெயர்ப்புல இந்த சேம் வே தட் ஆடம் டிட். அந்த பாவத்திலிருந்து தான் நாமும் பாவம் செய்ததாக கருதப்பட்டோம். ஆதாமுடைய மீறுதலுக்கு போலவே ஆதாமுக்குள்ளாக நாம் தவறு செய்தோம் என்பதை தேவன் பார்க்கிறார். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு எபிரேயர்ல வாசிக்கிறோம். லேவி பிறக்கவே இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்த பொழுது லேவியும் கொடுத்ததாக கணக்கிடப்படுகிறது அல்லவா? அதே போலதான் ஆதாமுக்குள்ளாக நாம் எல்லோருமே, ஒட்டுமொத்த உலகம் பாதிக்கப்பட்டது இந்த ஒரு பாவத்திற்குள்ளாக. அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமைக்குள் போன பொழுது பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கின்ற அந்த ஒரு தண்டனைக்கு எல்லா மனிதர்களும் உள்ளானார்கள். எனவே பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு பிராயச்சித்த பலியாக மரித்தது இந்த பாவத்திற்கு மட்டுமே என்பதை நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ பாவத்தில் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு என்ற வார்த்தையை பைபிள்ல நீங்க எப்படி பார்க்க முடியும்? எந்த வார்த்தையில நேரடியா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஜஸ்டிபிகேஷன் அல்லது நீதிகரித்தல் அல்லது நீதிமான் ஆக்குதல் என்ற ஒரு வார்த்தையை தான் நீங்க பார்க்க முடியும். இந்த இடங்கள் வரும்பொழுது நான் இந்த பாவ தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது நேரடியா எப்பயுமே பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்கின்ற ஒரு வார்த்தை பைபிள்ல கிடையாது. ஜஸ்டிபிகேஷன் அல்லது நீதிகரித்தல் அல்லது நீதிமான், இன்னும் நியாயப்படுத்துதல், மெய்ப்பென நிறுவுகை, சரியென மெய்ப்பித்தல் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லலாம். ப்ரூவன், இவர் சரியானவர், இவர் தவறு செய்யாதவர் என்பதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. இன்னும் கூட சரியா சொல்லணும்னா இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அன்றைய கிரேக்க ரோம காலகட்டத்தில் இந்த ரோமர்கள் சட்டத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள். டிகையோசிஸ் சொல்லும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது அது ஒரு எக்ஸாக்டா ஒரு கோர்ட் சீன் தான். ஒரு கோர்ட்ல நாம ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிறோம். அந்த குற்றவாளி கூண்டுல இருக்கக்கூடிய நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவரிடத்துல எந்த தவறும் இல்லை என்று அவர் ப்ரூவ் பண்றாரு. ஜட்ஜாகிய பிதாவை பார்க்கும்பொழுது நம்ம இடத்துல எந்த தவறும் இல்லாதவராக நம்மை தேவனுக்கு ஏற்ற தேவன் விரும்பக்கூடிய அந்த நீதி உடையவர்களாக தேவன் பார்க்கிறார். அப்படிதான் நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதைதான் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் அந்த தேவனுடைய கோர்ட்ல நான் அவருடைய பார்வையில குற்றமற்றவனாக காணப்படுகிறேன் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இது ஒரு டிகாயோனக்கூடிய அந்த வார்த்தை வந்து நீதித்துறை ஒப்புதலோடு கூட வழங்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால இது மைண்ட்ல வச்சுங்க. லாட்டின் வார்த்தையில ஜஸ்டிபிகேஷா என்ற வார்த்தையில இருந்து ஜஸ்டிபிகேஷன் என்றதை கொண்டு வராங்க. அதனால ஜஸ்டிபிகேஷன் என்ற வார்த்தையை வந்து எப்படி கொண்டு வரோம்னு சொன்னா, இந்த ரட்சிக்கப்பட்டிருக்க வார்த்தைக்கு பைபிள்ல கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகள் அது ஒண்ணு. நீதிமான் ஆக்குதல். இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க. இந்த நீதிமான் அல்லது ஜஸ்டிபிகேட்டட், நான் வந்து நீ குற்றமற்றவனாக நிரூபிக்கப்பட்டேன்றதை வந்து ஆண்டவர் 2 விதங்கள்ல அதை நமக்கு நிரூபணம் பண்றாரு. ஒண்ணு வந்து நீக்குதல், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது நீங்க இதை பார்த்துங்க. அடுத்தது சுமத்துதல். ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களைப் போல நான் ரட்சிக்கப்பட்டேன் அல்லது நீதிமான் ஆக்கப்பட்டேன், தேவனுடைய பார்வையில் தவறு இல்லாதவன் என்று நான் சொல்லும் பொழுது 2 விஷயங்களை நாம் உள்ளடக்கி சொல்லுகிறோம். ஒன்று நீக்கப்பட்டது, இன்னொன்று சுமத்தப்பட்டது என்று சொல்லுகிறோம். நீக்குதல்ல 2 விஷயம் இருக்கு. அதுல ஒன்று பாவ மன்னிப்பு அருளுதல், ஆக்கினை தீர்ப்பு நீக்குதல். இந்த நீக்குதல்ல சுமத்துதல்ல கிறிஸ்துவின் நீதி. இதெல்லாம் ஒரே பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. உங்களுக்கு அதை பிரிச்சு சொல்லியிருக்கேன். நாம் நீதிமான் என்று சொல்லும் பொழுது அதை 2 பிரிவா பிரிக்கலாம். ஒன்று நீக்குதல், இன்னொன்று சுமத்துதல். அந்த நீக்குதல்ல 2 பிரிவு இருக்கு. ஒன்னு பாவ மன்னிப்பு அருளுதல், இன்னொன்னு ஆக்கினை தீர்ப்பு நீக்குதல். சுமத்துதல்ல கிறிஸ்துவினுடைய நீதி சுமத்தப்படுகிறது. இந்த ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப நம்ம கமிங் டு த பாயிண்ட். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் இது கொடுக்குறேன். நீக்குதல், பாவ மன்னிப்பு அருளுதல், இந்த விஷயத்தை போட்டு பார்க்க போறோம். இப்ப சுமத்துதல் பார்க்கல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்டிபிகேஷன் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு நீக்குதல், ஒன்னு சுமத்துதல். அதுல இப்ப நீக்குதல் மட்டும் பார்க்க போறோம். அந்த நீக்குதல்ல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு பாவ மன்னிப்பு அருளுதல்,
இன்னொன்னு ஆக்கணை தீர்ப்பு நீக்குதல். இதுல இப்போ பாவ மன்னிப்பு ஆறுதலை பார்க்கும். இந்த 2 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். பாவ மன்னிப்பு அருளுதல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாவம்னா என்ன? நம்ம அடிக்கடி சொல்றோம், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்றோம். பாவம்னா என்ன பைபிள் சொல்றதுன்றத சில ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம போகலாம். 2 வார்த்தை, நம்ம பழைய ஏற்பாடு எபிரேயம், புதிய ஏற்பாடு கிரேக்கம். பாருங்க, பழைய ஏற்பாடுல பாவத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை ஷட்டா எனக்கூடிய வார்த்தை, தவறான செயல், தவறான அல்லது தவறாக வழிநடத்தப்பட்ட நிலையை குறிக்கக்கூடியது. அவோன் எனக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தண்டனை, அக்கிரமத்திற்கான தண்டனை, அக்கிரமங்கள். பேஷா எனக்கூடிய வார்த்தை வரம்பு மீறுதல். இதெல்லாம் வந்து பாவத்துக்கு உண்டான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல வார்த்தைகள், சினானிம்ஸ் மாதிரி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல கிரேக்கத்துல வந்து அமார்டியா என்று சொல்வார்கள், குறி தவறுதல், ஒரு நோக்கத்தில் தோல்வி. பரப்டோ எனக்கூடிய ஒரு வார்த்தை, அதுவும் வீழ்ச்சி, தவறு, பின்னடைவு, பாதியிலிருந்து விலகுதல். அது போல பரக்கோய் எனக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் வந்து கீழ்ப்படியாமை. இதெல்லாம் பாவத்திற்கு உண்டான வார்த்தைகள் தான். பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ இதனுடைய வரையறையை நான் சொல்றேன் பாருங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பாவம் என்பதை நம்ம எப்படி சொல்லணும் பாருங்க. பாவம், அதை எபிரேயம் கிரேக்கத்துல இந்த வார்த்தைகளை பத்தி சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாடுல ஷட்டா, அவோன், பேஷா. புதிய ஏற்பாடுல அமார்ஷியா, பரப்டோ, பரக்கோய். அப்போ இந்த பொதுவா இந்த அமார்ஷியா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ரோமருடைய காலகட்டத்துல யுத்தத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய எதிரிகளை ஈட்டி அல்லது அம்பால் தாக்க தவறும் பொழுது குறி தவறுதல், வீரர்களை குறிக்க இந்த வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டது. குறி தவறி போகுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக இந்த அமார்ஷா என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. பவுல் இதைதான் கையாளுகிறார், அமார்ஷா என்ற வார்த்தையை சொல்லுகிறார். பெரும்பாலும் நம்ம இதைதான் சொல்லுவோம், குறி தவறுதல் அப்படின்னு சொல்லி அமார்ஷாக்கு நம்ம சொல்லுவாங்க. பாருங்க, வரையறை நான் சொல்றேன். எபிரேய மற்றும் கிரேக்க மொழிகள் இரண்டும் பாவம் என்பதற்கான சொற்களை பயன்படுத்துகின்றன. அவை இலக்கை தவறவிடுதல், இலக்கை அடைய தவறுதல் அல்லது சரியான பாதையிலிருந்து விலகி செல்வது என்ற கருத்தை வலியுறுத்துகின்றன. குறிப்பிட்ட நுணுக்கங்கள் சூழலை பொறுத்து மாறுபடலாம். இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் அதுதான் அர்த்தம் கிடையாது. தயவு செய்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாமே குறி தவறுதல், வழி விலகி போகுதல், நம்முடைய ஆதாம் செஞ்ச ஒரு விஷயத்தை தான் பேசுதா? இல்ல. சூழமைவு தான் அந்த வார்த்தையை எதுக்காக சொல்றாங்கன்றதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ முக்கிய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்க, நோக்கம் அல்லது லட்சியத்திலிருந்து விலகுவதை சுற்றி வரக்கூடியதுதான் இந்த ஐடியா. நோக்கத்திலிருந்து விலகி செல்வது அல்லது லட்சியத்திலிருந்து விலகுவதுதான் இந்த பாவம் என்கின்ற வார்த்தையை நம்ம பைபிள் சொல்லுது. சோ பாவம் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க பாவம் சொல்லும் போது ஒரு நோக்கத்திலிருந்து விலகுதல், லட்சியத்திலிருந்து விலகுதல். எப்படி வந்து அம்பானது எய்யப்படும் பொழுது அம்போ அல்லது வில்லோ அது எய்யப்படக்கூடிய இலக்குல மிஸ் ஆகுது பாத்தீங்களா, தவறுது பாத்தீங்களா, அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இங்க நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ சூழ்நிலை பொறுத்து மாறப்படலாம்ன்றதுக்கு 2 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. எபிரேய வார்த்தையில சட்டா என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது பாருங்க, ஆதியாகமம் 18:20 சோதோம் மக்களுடைய பாவத்தை பற்றி பேசும்பொழுது கூட இதே சட்டா எனக்கூடிய வார்த்தையை தான் பேசுகிறார். அது பட்டண மக்கள் வாழ்க்கை நிலையை அது காட்டுகிறது. உடனே நம்ம திருப்பி ஆதாமுடைய பாவத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். லேவியராகமம் 16:3 வாசிக்கும் போது இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பாவ நிவாரண பலி, நிவாரணம் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிவாரணம் எதை பற்றி போறது? அட்டோன்மெண்ட் டேல நடக்கக்கூடிய நிகழ்வை பத்தி பேசுறாரு லேவியராகமம் 16. அதாவது 7ஆம் மாசம் 10ஆம் தேதி நடக்கக்கூடிய நிவாரண பலி. இது அட்டோன்மெண்ட் வந்து ஆதாமுடைய பாவத்திற்கான நிவாரண பலி. அதை தான் குறிக்கும், வேற எந்த பாவத்தையும் குறிக்கவே குறிக்காது. பாருங்க, யாத்ராகமம் 34:7 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் அவோன் மீறுதலையும், பெஷா 3 வாரத்தையும் வருது பாருங்க, பாவத்தையும் ஷட்டா மன்னிக்கிறவர் சொல்லும் பொழுது இது எதை மன்னிக்கிறார் ஆண்டவர்? பெற்றோரின் மூலம் சுதந்திரிக்கக்கூடிய பாவத்தை பற்றி பேசுகிறார். அப்போ 3 வித பாவங்களை இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தைகள் வந்து குறிப்பார். ஒரு பட்டணத்து மக்களுடைய நிலையை காட்டுகிறது, பெற்றோரிலிருந்து வரக்கூடிய பாவத்தை காட்டுகிறது, ஆதாமின் மூலமாக வரக்கூடிய பாவத்தை காட்டுகிறது. அதனாலதான் சொன்னேன், இந்த வார்த்தை சூழமை பொறுத்து மாறும். நம்ம தான் கேர்ஃபுல்லா படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அதே போல கிரேக்க வார்த்தையில நம்ம பார்த்துலாம். எபிரேய வார்த்தையில பார்த்தோம், இப்போ கிரேக்க வார்த்தையில
பாருங்க எபேசியர் 1:7 பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு பத்தி பேசுகிறது. இவருக்குள் நம்மை உண்டாயிருக்குன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ஆதாமின் பாவத்தை பற்றி பேசுகிறார் பவுல். மத்தேயு 6:14 இதே பரப்டோ எனக்கூடிய வார்த்தை, மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், சக மனிதனுக்கு எதிரான செயல், அவங்க செய்யக்கூடிய தப்ப பத்தி பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இது எந்த பாவத்தை பற்றி பேசுகிறது என்பதை நாம் சூழமைவு வசனங்களை வைத்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். அமார்த்தியா பாருங்க, அப்போஸ்தலர் 7:60 அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவன் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் சொல்றாரு. ஸ்தேவான் சொல்றாரு. எந்த பாவத்தை? அவனுக்கு செய்யக்கூடிய தீங்கு இழைக்கக்கூடிய அந்த தீய செயலை சுமத்தாதீங்க. அது அவ்வளவுதான். அந்த இடத்துல அமார்ஷியான்றது குறி தவறுதல் என்பது இந்த இடத்துல அர்த்தம் வேற. இப்ப இதே அர்த்தம் வந்து ரோமர் 5:12 பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல பாவம் சொல்றது ஆதாமுடைய பாவத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம திருப்பி பேக் டு த கிளாஸ். என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார்னு சொல்லும்போது, ஸ்தேவானை கல் அடிச்சாங்களே அந்த பாவம், அந்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தாரு. இல்ல சோதோம் குமோரா பட்டணத்து மக்களுடைய பாவத்தையும் சிலுவையில சுமந்தாரு. இதெல்லாம் கிடையவே கிடையாது. பெற்றோருடைய வழியா வரக்கூடிய சுதந்திரத்தினுடைய அந்த பாவத்தை சிலுவையில சுமந்தார், அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்திற்கு அவர் செல்ல வேண்டியதாக இருந்தது. அதை மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். இப்ப பாவ மன்னிப்பு அருளுதல், ஆக்கினை தீர்ப்படுதல். இப்ப பாவ மன்னிப்பு அருளுதல்னா என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கேன். அபிசஸ் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கேன். விடுதலை, அனுப்புதல், விட்டு விடுதல். பாவம்ன்றது ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவம். மன்னிப்புன்றது விட்டு விடுதல் என்ற ஒரு அர்த்தம். இந்த வசனத்தை பாருங்க, அப்போஸ்தலர் 5:31. சகோதரர் யாராவது வாசிங்க. வாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுது இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் சொல்லும் போது, பேதுரு பிரசங்கம் அவருடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா, ஆதாமுடைய அந்த மன்னிப்பை, மீறுதலுக்கு ஒப்பான பாவத்திலிருந்து மன்னிப்பை வழங்குவதற்காக இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்தார், அதிலிருந்து ரட்சிப்பதற்காக வந்தார் என்பதை பேசுகிறார். இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:38 வாசிங்க. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். இது பிசிதியின் ஆண்டியோக்குள்ள பவுல் பேசுறாரு. புறஜாதி மக்களிடத்துல, அது யூதர்களை பேசுறாரு. யார்? பேதுரு. இந்த இடத்துல பேசும்போது, ஆதலால் சகோதரரே, இவர் மூலமா இவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று பேசுறாரு, பிரசங்கம் பண்றாரு. அப்போ இவங்க எல்லாமே பாவ மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்றாங்க. அந்த பாவ மன்னிப்பு எதை பற்றி பேசுகிறார்கள்? அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் செய்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடையாது. ஆதாமுடைய மீறுதலான பாவத்திலிருந்து மன்னிப்பை பற்றி தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. பவுல் பேசுறாரு. அப்போஸ்தலர் 10:43 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சியிடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லோருமே இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவே வழி என்பதை பிரசங்கித்திருக்கிறார்கள். அதற்குண்டான வசனத்தை தான் சொல்றேன். அப்போ திறவுகோலை உடைய பேதுருவும் சரி, புறஜாதிகளுக்கு திறவுகோலை உடைய பேதுரு வந்து யூதர்களுக்கு ஒரு யூதர்களுக்கு உண்டான நிலையில பேதுருக்கு கையளிக்கப்பட்டது போல, புறஜாதிகளுக்கு உண்டான வாசல்களை திறப்பதற்குண்டான வழியை பவுல்களை தான் கொடுத்திருந்தாங்க. 2 பேருமே பாவ மன்னிப்பை பத்தி பேசியிருக்காங்க. இது இல்லாம பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் இந்த ஆதாமுடைய மீறுதலிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து மனிதர்களுக்கு உண்டான ரட்சிப்பை தருவதற்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். பாவ மன்னிப்பு அருளுதல். இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய ஆண்டவரும் அதை பத்தி பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காருன்றதை பாருங்க. மத்தேயு 26:27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி என்று அவர் சொல்லுகிறார். அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ எந்த பாவத்தை பற்றி பேசுகிறார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து சொன்னார். அங்கே ஒரு க்ளூ கொடுக்கிறாரு. ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெறுவதற்காக தான் அகில உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அதுவும் பர்டிகுலரா யூதர்களுக்கு அந்த வாக்கியத்தை பெற்ற யூதர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற ரத்தம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அதற்காக தான் வந்தார் என்பதை அங்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார், உறுதிப்படுத்துகிறார். திருப்பியும் நீக்குதல்ல பாவ மன்னிப்பு அருளுதல், ஆக்கினை தீர்ப்பு நிகழ்ப்பாங்க. இப்போ அந்த ஏ பார்த்தாச்சு, பாவ மன்னிப்பு அருளுதலை பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? அது ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவ மன்னிப்பு அருளுதல். பிரசங்கம் பேதுரு பண்ணியிருக்காரு, பவுல் பண்ணியிருக்காரு, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு. இவர்கள் எல்லாம் பேசியது அந்த பாவ மன்னிப்பை பற்றி தான். அடுத்தது ஆக்கினை தீர்ப்பு நீக்குதல். இந்த ஆக்கினை தீர்ப்பு கண்டம்னேஷன்ன்றது எப்போ ஆண்டவர் கொடுத்தாரு? நீ சாகவே சாவாயின்னு சொல்றாருல, அதுதான் கண்டம்னேஷன். ஓகேங்களா? அது வந்து குற்றத்திற்குண்டான தீர்ப்பை நீக்குதல். ஆக்கினை தீர்ப்புலன்னு சொல்லிருக்கு. குற்றத்துக்குண்டான தீர்ப்பை ஆண்டவர் நீக்கிறார். எப்படி நீக்கிறாரு? கட்ட கிரீமா எனக்கூடிய கிரேக்க வார்த்தை வந்து எக்ஸாக்ட் சென்டென்ஸ். ஒரு குற்றவாளிக்கு தரக்கூடிய சரியான தண்டனை சென்டென்ஸ் தான் இந்த வார்த்தை. கட்ட கிரீமா எனக்கூடிய வார்த்தை. ஆக்கினை என்ற தமிழ்ல வாசிக்கிறோம், கண்டம்னேஷன் இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு சொன்னால், அவன் செய்த தவறுக்கு எக்ஸாக்ட் தண்டனை என்னன்னா அதுதான். இப்போ இந்த பாவத்தினுடைய பயங்கரத்தை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவர் எந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்கிறார் என்பதை பாருங்க. நீ சாகவே சாவாய். ஆதாமை படைத்து அவனுக்காக தான் இந்த பூமியை படைத்து சகல மிருக ஜீவன்களையும் படைக்கிறாரு, எல்லாவற்றையும் படைக்கிறாரு. ஆனால் தவறு செய்த பொழுது அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறாருன்னா, அந்த அளவுக்கு கடவுள் வந்து பாவத்தை வெறுக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவ்வளவு பெரிய தீர்ப்பு அங்க கொடுக்கிறாரு. அந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸாக்ட் சென்டென்ஸ். இப்போ இன்னைக்கு வழக்கு கோர்ட்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த தண்டனைக்கு உண்டான சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறதா பார்த்தா இல்ல, கிடையாது. எவ்வளவோ பெரிய தவறு செஞ்சிருப்பாங்க, ஒரு 5 வருஷம் அதுக்காக ஜெயில இருந்துட்டு இல்ல சில பெனால்டிஸ் கட்டிட்டு வந்துரும். இது அப்படி கிடையாது. தேவனுடைய கோர்ட்ல எக்ஸாக்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அவன் சாகவே சாவான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆக்கினை தீர்ப்பை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை நீக்க செய்கிறார். எப்படி? சோ அதான் போட்ட மாற்றப்பட முடியாத தீர்ப்பு 100% இது தீர்ப்பு சரியானது, தீர்ப்பு நடந்தே ஆகணும். ஆனா அந்த தீர்ப்பை தான் இயேசு கிறிஸ்து மேல கொடுத்துறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ நாம் நீக்குதல், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது 2 விஷயம் அதுல பார்க்கணும். நீக்குதல் ஒண்ணு நடக்குது. ஒண்ணு பாவ மன்னிப்பு அருளுதல். அதே டைம்ல ஆக்கினை தீர்ப்பு, எனக்கு விரோதமாக அல்லது எனக்கு அகைன்ஸ்டா சொன்ன எக்ஸாக்ட் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் வந்து நீக்க செய்கிறார். ஆக்கினை தீர்ப்பு நீக்குதலுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், பாத்துங்க. ரோமர் 5:16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் அமார்ஷியா உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் பிரப்டோ ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால், அந்த ஆதாமுடைய பாவத்தை தான் பேசுறாரு. அதுக்கு உண்டான எக்ஸாக்ட் அந்த தீர்ப்பு ஒரே ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டானது போல, இந்த தீர்ப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட் உண்டாயிடுச்சு. 5:16b பாருங்க. 16b வாசம், கிருபை வரமும் அந்த குற்றங்களை நீக்கி, இந்த குற்றங்களை தான் ஆண்டவர் நீக்கிறார். நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக மாற்றினார் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. அப்போ ரோமர் 8:1 வாசிக்கிற ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு இனிமேல் கண்டம்னேஷனே கிடையாது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும் போது 2 ஆஸ்பெக்ட் நடக்கணும். ஒன்னு நீக்குதல், ஒன்னு சுமத்துதல். அந்த நீக்குதல்ல 2 விஷயம் பார்த்தோம். ஒன்னு வந்து பாவ மன்னிப்பு அருளுதல், இன்னொன்னு வந்து ஆக்கினை தீர்ப்பை நீக்குதல். பாவ மன்னிப்பு அருளலை பேதுரு பேசுகிறார், பவுல் பேசுகிறார், தீர்க்கதரிசிகள் பேசுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்கிறார். இந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்து நாம் இப்பொழுது வாசித்தோம். ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான இந்த தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஆண்டவர் வந்து அவர் நீக்குகிறார், நம்ம இடத்துல நீக்குகிறார். அப்போ நம்முடைய ரட்சிப்புல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 பார்ட்டை பார்த்துட்டோம். கவனமா கேட்டுட்டு வாங்க, அப்பதான் புரியும். சரி, இப்போ நம்ம 2வது செய்திக்கு போலாம். திருப்பி அந்த ஸ்லைடு உங்களுக்கு காட்டுறேன். நீதிமான், இதுல நீக்குதல், சுமத்துதல், அதுல பாவ மன்னிப்பு அருளுதல், ஆக்கினை தீர்ப்பு நீக்குதல், அப்புறம் சுமத்துதல். இப்போ கிறிஸ்துவின் நீதி நம்ம மீது சுமத்தப்படுதல். இப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம், சுமத்துதலை பார்க்க போறோம். ஓகேவா? கிறிஸ்துவினுடைய நீதி, இம்ப்யூட்டேஷன் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரைச்சஸ், நீதியை சுமத்துதல். லோஜி சோமை எனக்கூடிய அந்த வார்த்தை கவுண்ட், எண்ணப்படுகிறது. நம்ம வந்து நீதிமானாக கவுண்ட் பண்ணப்படுறோம், எண்ணப்படுறோம். கணக்கீடு நம்ம ஆண்டவர் செய்யறார். எப்படி இது நடக்குது, இந்த நிகழ்வு நடக்குதுன்னு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4:5 வாசிங்க பிரதர்.
ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அடுத்த வாசியம் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா, நாம எந்த கிரியையும் செய்யாமையே நம்ம நீதிமான ஆண்டவர் மாத்திர ஒரு நிகழ்வு நடக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஆதாமினாலே சுமத்தப்பட்ட அந்த பாவம், அந்த மீறுதல் நீக்கப்படுகிறது. அது ஆதாமுடைய வழியாக வந்த ஒரு விஷயம். இப்போ கிறிஸ்துவினாலே அவர் செய்த கீழ்ப்படிதல் மூலமாக பெற்றுக்கொண்ட நீதியை எப்படி ஆதாமுடைய மீறுதலை நாம செய்யாமையே, கிரியை செய்யாமையே பெற்றுக்கொண்டோமோ, இந்த நீதியையும் நம்ம கிரியை செய்யாமையே பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் இம்ப்யூட்டேஷன். ஆண்டவர் நம்ம மேல சுமத்துறாரு. அதுவும் இம்ப்யூட்டேஷன் தான். ஆதாமுடைய பாவம் நம் மீது சுமத்தப்பட்டது, இங்க கிறிஸ்துவனுடைய நீதி சுமத்தப்படுது. இது 2 நிகழ்வும் நடக்குது. சுமத்தப்பட்டதை ஆண்டவர் நீக்கிறாரு. அதே போல நீக்கணும்னு திருப்பி மறுபடியும் கிறிஸ்து இயேசுடைய நீதியை அவர் சுமத்துகிறார். அது என்ன நீதியை சுமத்துகிறார் என்றது இன்னொரு கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதினா என்ன? அவர் எந்த நீதியை நமக்கு சுமத்துகிறார்? தேவனுடைய பார்வையில் நான் சரியானவன் என்பதை ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த நீதியை ஆண்டவர் சுமத்தி தான் நம்மளை விடுதலை செய்கிறார். சரி, பழைய ஏற்பாட்டில் நீதி அடைவதை பற்றி தீர்க்க தரிசன நிழல். இதை திடீர்னு புதிய ஏற்பாட்டுல ஏதோ ஆண்டவர் திடீர்னு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணல. ஏற்கனவே நான் சொன்னேன், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த பாவ மன்னிப்பு அடைந்து மனித நீதியை பெறக்கூடிய விஷயத்த பேசியிருக்காங்க. எங்க பேசியிருக்காங்க? சில எடுத்துக்காட்டு பாருங்க. ஆபிரகாமுடைய லைஃப்ல பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 15:6 வாசிங்க பிரதர். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ ஆபிரகாம் அந்த 14வது அதிகாரத்துல அந்த 4 ராஜாக்கள் எல்லாம் தோற்கடிச்சு இருக்கிறாரு, எப்ரோன்ல இருக்கிறாரு. இப்போ 15வது அதிகாரத்துல திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாம் வானத்துக்கு வெளியே கூப்பிட்டு நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க சொல்றாரு. உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாக இருக்குன்னு சொல்றாரு. அவன் விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ மத்த டைலாக் எல்லாம் நமக்கு அங்க என்ன நடந்திருக்குன்றத கான்வர்சேஷன் நமக்கு சொல்லல. இன்னும் கலந்துரையாடல் நடந்திருக்குன்றதா சொல்லப்படல. ஆனா ஆபிரகாம் நிச்சயமாவே ஆச்சரியப்பட்டிருப்பார். என்ன ஆச்சரியப்பட்டிருப்பாரு? ஆண்டவரே, நான் விசுவாசித்தேன், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரே, நான் எப்படி எனக்கு நீதியா என்றீங்க? நான் உங்களுடைய பார்வையில சரியானவனாக இருக்கிறேன், நான் எந்த தவறும் செய்யாதவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை எனக்கு எப்படி வருதுன்றது ஆபிரகாம் ஆச்சரியமா இருந்திருக்கும். இதெல்லாம் கேட்டிருப்பாரு ஆபிரகாம். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான்னு சொல்லும் போது ஆபிரகாம் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய நாளெல்லாம் வெகு ஆவலோடு கூட எதிர்பார்த்திருக்காங்க. பாருங்க 17:24 வாசிங்க பிரதர். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். பாருங்க 4:11. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாகி விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும். இது ரோமருக்கு எழுதின 4வது அதிகாரத்துல புறஜாதிகளை யூதர்கள் வெறுத்தாங்க. நீங்க வெறுக்காதீங்க. ஆபிரகாம் எப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்டாரு? அவன் நீதியாக எண்ணப்பட்டதுக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியான்னு கேட்கிறாரு. அது நீதியாக என்னது? ஆபிரகாமுக்கு 75-77 வயசு. அவர் விருத்த சேதனம் பண்ணும்போது 99 வயசு. அப்போ நீதியாக எண்ணப்பட்டதற்கு அடையாளம் தான் விருத்த சேதனம் பண்ணப்படுறாரு, ஏறக்குறைய ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ புறஜாதிகள் நீதியாக எண்ணப்படுவதற்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக 4வது அதிகாரத்துல அந்த ஆர்குமெண்ட்டுக்கு பேசுறாரு. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக தான் பண்ணப்பட்டான், விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணம் பட பொருட்டாக அதுக்கு அவன் தகப்பனா இருக்கிறான். ஆபிரகாம் எதற்கு தகப்பன்னா, முன்னாடியே இது போல நம்மெல்லாம் அதுல பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி, அதுவும் பர்டிகுலரா சபையினுடைய காலகட்டத்துல வரக்கூடிய நம்ம எல்லாருமே விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுவன்றது ஆபிரகாமுக்கு அது சொல்லப்பட்டது. அவன் அதுக்கு தகப்பனாக இருக்கிறான். அப்ப இது ஏதோ திருதுப்பு நடந்த ஒரு விஷயம் கிடையாது. விசுவாசத்தினாலே இந்த ரைச்சியஸ் நீதி நம்ம மீது இம்ப்யூட் பண்ணப்படுகிறது, நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நம்ம தாவீது ஒரு சங்கீதம் 32ல பாடியிருக்கார் பாருங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, யாரை பத்தி எந்த யாருடைய பாவத்தை பத்தி இது பேசுறாரு? நிச்சயமாக அவர் செய்த பாவத்தை பத்தி இந்த இடத்துல பாடல. தாவீதும் ஈகரா வெயிட் பண்றார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க போது, ஆபிரகாம்லாம் அந்த நாளை காண ஆசையா இருந்தாரு.
எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ, இந்த மூடப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கக்கூடிய கிப்ரோத் எனக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி மூடியை காட்டுது, மூடுகிறது. அப்போ ஒரு ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவத்தை இனி ஒருபொழுதும் தேவன் எண்ண மாட்டார். ஒரு பாக்கியவான், இந்த எண்ணப்படாத கவுண்ட் பண்ணப்படாத ஒரு மக்கள் வரப்போறார்கள், அவங்க எல்லாம் பாக்கியவான்கள் சொல்லி தாவீது பாடுறாரு. ஆதாமின் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு நீரேதலை பற்றி பாடி இருக்கிறார். யாரு? தாவீது. இது தன்னை பற்றி அவர் பாடல. 51 பச்சைபால்களை தவறு செய்தவன பாவத்தை அவர் பேசுறாரு. இந்த இடத்துல அவர் பேசுறது அந்த பாக்கியவான்கள் சொல்லிட்டு ஆதாமுடைய மீறுதலை பற்றி பேசுகிறார். இதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 4:6 பாருங்க. இதே வசனத்தை பவுல் கையாளுகிறார். வாசிங்க பிரதர். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இதை பத்தி தான் பேசுறாரு. ரோமருக்கு 4வது அதிகாரத்துல இந்த சப்ஜெக்ட்ல தான் பவுல் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த மேற்கோளை காட்டும் போது நமக்கு அது இன்னும் கூட கிளியர் ஆகுது. இந்த 4:23 வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவருக்காக இல்ல, நமக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் முன்னாடியே அதை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லிட்டாரு. இது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:8 வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு காஸ்பல். ஆபிரகாம் யோசிச்சுப்பார், ஆண்டவர் எனக்குள்ள எல்லா ஜனங்களும் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? இதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இலவசம். இந்த வசனத்தையும் வாசிங்களேன். மார்ட்டின் லூத்தர், இது எனக்கு மட்டும் இல்ல, கேட்கிற உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆபிரகாம் மட்டும் இல்ல, தாவீதுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஆச்சரியம் தான். மார்ட்டின் லூத்தர் ரட்சிக்கப்பட்டதே இப்படிதான். அவருக்கு என்ன பண்றாருன்னா, யோபு 25:4 எப்படியா வாசிக்கணும். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி, ஸ்திரீயிடத்துல பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படின்ட்டு அவர் வாசிக்கிறார். சோ அவருக்கு ஒரு எப்படி ஒரு மனுஷன் நீதிமானா, அப்ப மார்ட்டின் லூத்தர் ரட்சிக்கப்பட்டதே இந்த ஒரு வார்த்தை வசனம் தான். இந்த வசனம் இல்ல, பழைய ஏற்பாடுல இப்படி வாசிக்கிறாரு. அப்படியே கான்ட்ரடிக்டா அதுக்கு எதிர்மறையா ஒரு விஷயத்த புதிய ஏற்பாடுல வாசிக்கிறாரு. அதுக்கு விட ரோமர் 1:17 வாசிங்க பிரதர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, இந்த 3 கலரிங்ல கொடுத்திருக்கேன். விசுவாசம், நீதிமான், பிழைத்தல். விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக மாறி நீதியை பெற்று என்றென்றும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அவன் பிழைக்கக்கூடியவனாக மாறுகிறான். மார்ட்டின் லூத்தருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இது ஆவுக்குள்ள வரக்கூடிய ஒரு வசனம் தான். அதை மேற்கோள் காட்டி தான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் பேசுறாரு. ஒரு மனுஷன் விசுவாசத்தின் மூலமா எப்படி நீதிமானா மாற முடியும்? ஜஸ்டிபிகேஷன். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜு சீட்ல இருக்கிறவரு குற்றவாளி கூண்டில் இருக்கிற என்னை பார்த்து, நீ இனி குற்றவாளி கிடையாது, நீ குற்றமே செய்யாதவன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. நீதிமானா நம்ம மாறுறோம். நீதிமானியா, தமிழ் பெண்களை சொன்னா நீதிமானியா மாறுறாங்க. எப்படி இது மாறுதல் எப்படி கிடைக்குதுன்னா, ஒன்லி பை ஃபெய்த். எல்லாமே இம்ப்யூட் ஆகுது, நமக்கு எல்லாமே கிரெடிட் ஆகுது. இயேசு கிறிஸ்து செய்த நீதி எல்லாம் நமக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. அப்போ மார்ட்டின் லூத்தரே ரட்சிக்கப்பட்டது, ஆண்டவரே ஒரு விடை கிடைச்சிருச்சு எனக்கு, விசுவாசனால ஒரு மனுஷன் நீதிமானா மாற முடியும். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மாற முடியும். அப்போ இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க வரவங்க எல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லும் போது கேர்ஃபுல்லா அவங்க எதை மீன் பண்ணி சொல்றாங்க. நான் சின்ன வயசுல தம் அடிச்சேன், நான் சின்ன வயசுல சினிமா பார்த்தேன், நான் சின்ன வயசுல கீழ்ப்படியாம, இதை பத்தி நான் அதனால ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா அது தவறு. நாம அப்படி கற்றுக் கொடுக்க கூடாது. அது செகண்டரி, அதை பார்க்கலாம். நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு காரணம் என்ன? ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவத்திற்கு உட்பட்டு நான் மரணத்துக்குரியவனாக இருந்தேன். ஆக்கினை தீர்ப்பு என் மேல இருந்தது, அது என் மேல இம்ப்யூட் ஆயிருந்தது ஆதாமுடைய. இதை இயேசு கிறிஸ்து நீக்குகிறார். அது மட்டும் நீக்குவது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய நீதியை சுமத்துகிறார். நான் கிறிஸ்துவனுடைய நீதியை சுமந்தவனாக இருக்கிறேன் என்பதை அறிக்கையிட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கும். இப்போ நீங்க எல்லாரும் நீங்க மனசுல நீங்க கைய வச்சு சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோட நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருப்போமா? நிச்சயமா கிடையாது. பெரும்பாலும் இருக்காது. எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் இருக்காது. இதுக்கு நமக்கு கைடம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம கரெக்டான விதத்துல ரட்சிப்பை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது அவசியமா இருக்குது. பாருங்க, 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படியே கிரைஸ்டுடைய ரைச்சியஸ் நம்ம மேல இன்புட் ஆகப்படுது.
இத நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமத்தப்படுகிறது. இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசம். நான் அதை நம்புறேன், உறுதியாக இருக்கிறேன், அந்த உபதேசத்தில் உறுதியாக இருக்கிறேன். இன்னைக்கு உலக மக்கள் தங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக, தங்களுடைய பாவங்களை தொலைப்பதற்கு பாப நாசம் எனக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க குளிக்கிறாங்க. இங்க இருந்து காசிக்கு போறாங்க, ராமேஸ்வரம் போறாங்க, அந்த பக்கம் நார்த் சைடு போறாங்க, இங்க அங்க இருக்கிறவங்க இங்க தென் திசைக்கு வராங்க. பல இடங்களுக்கு போனாலும், அந்த எங்க போனாலும் சரி, இது போல கிறிஸ்டல் கிளியரா ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்குது, ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவான் என்பதுக்கு உண்டான கிளியாரிட்டி பைபிள் தர மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. அதுக்குண்டான ப்ரூஃப் திடுத்துப்பு நடந்த கட்டுக்கதையே கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே இதுக்காக காலகாலமாக யுகங்கள் ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்லயும் எல்லாரும் வெயிட் பண்ணி இருந்தாங்க. ஆதாம்ல இருந்து எல்லாருமே இந்த ஸ்திரீயின் வித்துக்குரியவர் யார், அவர் எனக்கு இந்த ரட்சிப்பை தருவார், பாவ மன்னிப்பை அருளுவார், ஆக்னை தீர்ப்பை நீக்குவார், நீதியை சுமத்துவார், நான் நித்திய ஜீவனுக்குரியவனாக மாறுவேன் என்ற அந்த நம்பிக்கை வேற எங்க ஒரு இதுவும் கிடையாது. இப்படிதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு பெருசு பாருங்க. ஆண்டவராகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவத்திற்கான பிராயச்சித்தமாக சிலுவையில மரிக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதித்த அந்த நியாயப்பிரமாணத்தின்படியான நீதிகளை எல்லாம் நமக்கு சுமத்துகிறார். ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுக்குறேன். இந்த நீதியை அவர் ஏன் கொடுக்குறாருன்னா, இந்த நீதியினால்தான் அவர் உயிரோடு எழுப்ப முடிஞ்சது. இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்தை ஜெயித்தார்னா அவருடைய நீதியினால்தான். நமக்கும் அந்த நீதியை இம்ப்யூட் பண்ணி நம்மளே மரணத்தை ஜெயிக்க வச்சிடறாரு. நாம இனி ஆக்கினை திருப்பு 2ஆம் மரணத்துக்கும் சேர்த்துதான். அந்த 2ஆம் மரணத்தையும் நம்ம ஜெயிக்கக்கூடிய அந்த நீதியை நமக்கு வேணும். யாராவது தரக்கூடியவங்க இருக்கணும். யாருமே கிடையாது. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயும் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதிமானா வராரு, நீதிமானா வாழ்றாரு, வாழ்ந்து நமக்கு அந்த நீதியை நமக்கு கொடுக்குறாரு, இலவசமா கொடுக்குறாரு. அப்படிதான் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசி. ரட்சிப்பில் நமது பங்கு என்ன? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்றதெல்லாம் அந்த ஆதாமுடைய பாவம் தான். மைண்ட்ல வச்சுங்க. எபேசியர் 2:8 வாசிங்க கொஞ்சம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எதுவுமே நம்ம எதுவுமே செய்யல, எதுவுமே பண்ணல, எல்லாமே கிரைஸ்ட். எப்படி ஆதாம் செஞ்சது நமக்கு எதுவுமே செய்யாம வந்துருச்சோ, இயேசு கிறிஸ்துவோட நீதி நம்ம எதுவுமே செய்யாம நமக்கு வந்துருச்சு. இதுதான் ஃபார்முலா. இப்படிதான் ஆண்டவர் இந்த சால்வேஷன் கொடுக்குறாரு. ரோமர் 3:24 வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இந்த நீதிமான்கள், இதுதான் ஜஸ்டிபிகேஷன். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இலவசமாக கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஜஸ்டிபிகேஷன் 100% கிரைஸ்ட் ஒர்க் தான். நம்முடைய பங்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நாம எதுவுமே இதுல செய்யவே இல்லை. நம்முடைய சதவீதம் என்பது 1% அல்லது 1% கீழே 0.1% எதுவுமே கிடையாது. 100% கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக இந்த ரட்சிப்பை செய்து முடித்து அந்த நீதியை நமக்கு கொடுத்து நம்மை இந்த ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது எனக்கு அருமையான சகோதர சகோதரில் எதை மீன் பண்ணி சொல்றீங்கன்னா, நான் குடிச்சிட்டு இருந்தேன், வெறிச்சிட்டு இருந்தேன், அம்மா அப்பா கீழ்ப்படியில, இதுல இருந்து ஆண்டவரை நம்ம மன்னிச்சிட்டாருன்னு சொல்லாதீங்க. அது நம்ம அடுத்த பாடத்திட்டத்துல நம்ம சாங்டிபிகேஷன் வரும்போது நம்ம அதை பார்ப்போம். இதுல இருந்து ஆண்டவர் கிருபையாக நமக்கு இலவசமாக மன்னிப்பது எதுல இருந்துன்னு சொன்னா, ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பான பாவத்துல இருந்துதான். இதுதான் ஆணி வேர். இந்த ஆணி வேரை புடிங்கிடுறாரு. இதுல இருந்துச்சுன்னா நம்ம நித்திய நரகத்துக்கு தான் செல்வோம், பரலோகத்துக்கு போக முடியாது, நித்திய வாழ்க்கை இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இதுல இருந்து தான் ஆண்டவர் நமக்கு ரெடீம் கொடுத்துறாரு. அப்போ இன்றைய வகுப்புல நம்ம பார்த்ததுன்னா, ஆதாமின் பாவம் மன்னிக்கப்பட்டதா? நான் கேட்கறது உங்களுக்கு தான். ஆதாமின் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்கின்ற ஒரு அஷூரன்ஸ், ஒரு உறுதித்தன்மை உங்களுக்கு இருக்கா? இயேசு கிறிஸ்துவானவர் நான் விசுவாசிக்கிறேன், அவர் ஆதாமுடைய பாவத்துக்கு உண்டான தண்டனை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீங்க சொல்றீங்களா? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆக்கினை தீர்ப்பு சாகவே சாவா என்பது இனி என்னுடைய வாழ்க்கையில கிடையாது, இயேசு கிறிஸ்து அதை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்க சொல்றீங்க, விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது, கிறிஸ்துவனுடைய நீதி என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள். கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்த அந்த ஒப்பற்ற, கரையற்ற, மாசற்ற அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலக மக்களுக்கு பிரதிபலித்து காட்டி காட்டி நம்முடைய வாழ்க்கையில மெருகேற்றி நாம் வளர வேண்டும். அப்படி கிறிஸ்துவனுடைய நீதி சுமத்தப்பட்டதை நீங்கள் உலக மக்களுக்கு சொல்லுகிறீர்களா? அல்லது மரணத்தை ஜெயிக்கக்கூடிய நீதியை நான் உடையவனாக இருக்கிறேன் என்பதை நீங்க உலக மக்களுக்கு எப்படி சொல்றீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை. இது இல்லாம நீங்க வேற ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா
பைபிள் அந்த ரட்சிப்பு பத்தி பேசவே இல்லை. அப்போ ரட்சிப்புல 3 படிநிலைகளை பார்த்தோம். ஒன்னு ஜஸ்டிபிகேஷன், அதாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. 2வது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. பாவ பிரசனத்திலிருந்து விடுதலை. இந்த கடந்த கால நிகழ்வில் பாவ தண்டனையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு என்பதை குறித்து தான் இவ்வளவு நேரம் வகுப்புல பார்த்தோம். சோ வரக்கூடிய நாட்கள்ல இப்படி இந்த நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதுல நீங்க இந்த ஒரு ஐடியால, இந்த ஒரு வேதம் தரக்கூடிய வெளிச்சத்துல நீங்க இன்னும் வளர்ந்து கொண்டே வாங்க. நம்ம மீதி அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. சகோதரர்